ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சென்னையில் நடக்கிற சண்டே சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம். அதுவும் அவுட் ஆஃப் த சிட்டி சென்டர் கீழ்பாக் பெயின் ஸ்கூலில் தாங்க இருக்குது. இந்த சந்தை எப்போவுமே எவ்ரி மந்தில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீக்கில் தாங்க நடக்கும். இது தமிழ்நாடு இயற்கை வேளாண் கூட்டமைப்பு தாங்க நடத்துகிறாங்க. வணக்கம், என் பேர் ராமமூர்த்தி. நான் தாமரை பாக்கத்துலேருந்து இங்கே வந்திருக்கேன். நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறோம். அதில் விளையிற பொருட்களை வச்சு மதிப்பு கூட்டி சாத பொடியாகவும் சூப் மிக்ஸாகவும் கஞ்சி பொடியாகவும் பண்ணுறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா தூதுவளை சாதப்பொடி, இந்த மாதிரி நம்ம ஒரு 30 ஐட்டம் பண்ணுறோம். அதில் இந்த மொடவாட்டுக்கால் கஞ்சி மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம அதில் இது பார்த்திங்கன்னா மொடவாட்டுக்கால், எலும்போட்டியில் எல்லாம் கலந்த ஒரு கஞ்சி, ரத்தசாலி அரிசியில் கருப்பு கவுனி கருசாலை பண்ணுறோம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 30 வகையான கஞ்சி மிக்ஸ் மட்டுமே பண்ணுறோம். சாதப்பொடியில் பிரண்டையில் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சூப்பில் மொடவாட்டுக்கால் சூப் பண்ணுறோம். முடக்கர் தண்டில் பண்ணுறோம். முருங்கை தண்டில் பண்ணுறோம். மூக்கரட்டையில் பண்ணுறோம். ஒரு 30 வகையான உணவுப் பொருட்களை நம்ம உற்பத்தி பண்ணுறோம். நம்ம நிலத்தில் விளையிறது எல்லாத்தையும் வேல்யூ ஆடிட்டாக பண்ணி அதை மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணுறோம். நன்றி. இது ஆக்சுவலாக கோபர் கிளாஸ் மாதிரி. இது வீட்டில் மாடு வச்சிருக்கிறதால அது மாட்டு சாணமும் கோமியமும் அதை பெஸ்ட்டாக டிஸ்போஸ் பண்ணணும், எஃபெக்டிவாக பண்ணணும், அது மக்களுக்கு போகணுன்றது வேண்டி நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு பயோகேஸ் செட்டப் மாதிரி வீட்லேயே செட்டப் பண்ணோம். பண்ணுறதால என்ன யூஸ்னா அதில் வர கேஸ் ப்ரொடக்ஷன் ஆகும். அந்த மீத்தேன் கேஸ் கவுடங்லேருந்து ஆக்சுவலாக வர்றது என்னென்னா மீத்தேன் கேஸ், தட் இஸ் நாட் குட் ஃபார் அவர் என்விரான்மெண்ட். ஸோ அந்த கேஸை ட்ராப் பண்ணி நாங்கள் குக்கிங் பர்பஸ் யூஸ் பண்ணிப்போம். மிச்சம் வர அந்த ஸ்லரி இட் இஸ் அ பெஸ்ட் ஃபர்டிலைசர் ஃபார் பிளான்ட்ஸ், ரிச் இன் மைக்ரோப்ஸ். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மைக்ரோப்ஸ் இருக்கிறதால அந்த மைக்ரோப்ஸ் செடிங்களுக்கு கொடுக்கும்போது மண்ணை நல்லா வளமாக்கிறதால பிளான்ட்ஸோட க்ரோத் அபாரமாக இருக்கும். பஞ்சகாவியால் 5 ப்ராடக்ட் போடுவோம். இதில் ஆக்சுவலாக 2 ப்ராடக்ட் கவுடங்கு வித் சம் பர்சன்டேஜ் ஆஃப், அதாவது ஒரு 10% ஆஃப் கோமூத்ரா பண்ணி கொடுக்கறதால இது பெஸ்ட்டாகவே இருக்கும். நம்ம எல்லாரும் மாடு வச்சிருக்க முடியாது, பட் ஆனால் எல்லாருமே என்ன பண்ணலாம்னா அந்த வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவங்களே ஒரு சின்ன பயோகேஸ் செட்டப் மாதிரி பண்ணனா we can prevent global warming to some extent. ஆக்சுவலாக அந்த கேஸால தான் நம்ம குளோபல் வார்மிங் அதிகமாகுது இல்லையா, ஸோ அதை நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா அதையும் பண்ணிக்கலாம். இருக்குமா ஸோ மரபுன்னு சொல்லிட்டு இது நேச்சுரல் ஆர்கானிக் கிளீனர்ஸ் கொண்டு வரது தான் இதோட அப்ஜெக்டிவ். ஸோ நம்ம பயோ என்சைம் பேஸ் பண்ணி சிட்ரஸ் பீல்ஸ்ல ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் பண்ணி ஒரு 90 days ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் பண்ணி நம்ம குட் பாக்டீரியா ரெப்ளெனிஷ் பண்றோம் நம்மளோட என்விரான்மெண்ட்ல. ஸோ இதுல ஃப்ளோர் கிளீனர் இருக்கு, மல்டிபர்பஸ் கிளீனர் இருக்கு, டாய்லெட் கிளீனர், அப்புறம் லாண்ட்ரி வாஷ். ஸோ லாண்ட்ரி வாஷ்க்கு பேசிக்கா பூந்தி கொட்டை யூஸ் பண்றோம். பூந்தி கொட்டையில இருந்து சாப்போனின்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பண்றோம். இது டாய்லெட் கிளீனர்ல ஷிகக்காயும் கொஞ்சமா சோப் மிக்ஸும் போடுறோம். ஃப்ளோர் கிளீனருக்கு எசென்ஷியல் ஆயில்ஸ் யூஸ் பண்றோம். அது இல்லாம பாத் பவுடர், நலுங்கு மாவு பாத் பவுடர், அப்புறம் ஹேர் வாஷ் பவுடர் சீயக்கா, அப்புறம் டிஷ் வாஷ் பவுடர் இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்மளோட கிளீனிங்க்கு நம்ம என்னெல்லாம் கெமிக்கல்ஸை ரீப்ளேஸ் பண்ண முடியுமோ அது ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனா எல்லாமே இருக்கும். ஸோ பயோ என்சைம் பேஸ் பண்ணியும் இருக்கு, அது இல்லாமையும் நம்ம பர்சனல் கேர் கிளீனர்ஸும் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப நம்மளோட கிளீனிங் ப்ராடக்ட்ஸ்ல நம்ம நிறைய நேச்சுரலா ரீப்ளேஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதை விட எஃபெக்டிவாவே இருக்கும். கெமிக்கல்ஸ் ஜென்ரலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 பேத்தோஜெனிக் பாக்டீரியா, பெனிஃபிஷியல் பாக்டீரியா ரெண்டையும் இரோட் பண்ணிடும். ஆனா இது பெனிஃபிஷியல் பாக்டீரியாவை நான் திருப்பி ரீப்ளேஸ் பண்ணும். It will remove the harmful and replace the good bacteria around the environment. So நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கு நம்மளோட மைக்ரோப்ஸ், நம்மளை சுற்றி இருக்கிற மைக்ரோப்ஸும் ஒரு பெரிய ஃபேக்டர். நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் இட் ஆல்சோ பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். நம்மளோட என்விரான்மெண்ட்ல எவ்வளோ டைவர்சிட்டி ஆஃப் மைக்ரோப்ஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளோட இம்யூனிட்டி, நம்மளோட கட் ஹெல்த், நம்மளோட மென்டல் ஹெல்த் எல்லாமே. ஸோ இதில் நம்மளோட மைக்ரோப்ஸ் நிறைய நம்மளால ரிப்ளெனிஷ் பண்ண முடியும். இதை நம்ம பண்றதே மதர் கல்ச்சர் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ அந்த மதர் கல்ச்சர் நிறைய ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணி அதுல இருந்து மதரை எடுத்து தான் அதுல பண்ணுவோம். ஸோ இதுல நிறைய வெரைட்டி ஆஃப் மைக்ரோப்ஸ் நம்ம இதுல கொண்டு வரோம் செடிங்களுக்கு. ஸோ இங்கே பம்கின்ஸ் இருக்குது, ஹேர்லூம் வெரைட்டி. இந்த ஸ்வீட் பொட்டேட்டோஸ் இதுவுமே ஒரு ஹேர்லூம் வெரைட்டி தான். ஸோ ஃபார்மர்ஸ் மத்தியில் இந்த ஹேர்லூம் வெரைட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறது ஒரு முக்கியமான வேலையை செய்கிறோம். இது கிளைமேட் ரெசிலியன்ட் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க.
ஸோ இந்த பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு விவசாயம் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த ரகங்களை நம்ம பாதுகாக்க வேண்டியிருக்கு. ஸோ இது வந்து ஒரு 5 மாத சக்கரவள்ளி கிழங்கு இது. ஸோ இது யூஸ்வலாக வந்து புரட்டாசியில் போட்டு தை மாசியில் அறுவடை பண்ணுவாங்க. பட் நாங்கள் ஆடியில் போட்டோம். ஸோ அதனால கொஞ்சம் ஈல்டு எங்களுக்கு கம்மி தான், கொஞ்சம் சைஸுமே இல்லை. ஸோ இப்போ இந்த பூசணி வந்து பயிர் செஞ்சாங்கன்னா ஒரு 2-3 மாதம் அவங்க வச்சுக்க முடியும். ஸோ வாரத்துக்கு ஒரு 10 காயின்ற அளவில் அவங்க நேரடியாகவே விற்கலாம். ஸோ அந்த மாதிரி ஷெல்ஃப் லைஃப் இருக்கிற ப்ராடக்ட்ஸு வேல்யூட் பண்ண முடியறது, இதெல்லாம் தான் ஃபியூச்சரில் வந்து நமக்கு உணவாகவே இருக்கும். நீங்கள் எல்லா டைமும் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே கிடச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம அதை தாண்டி தான் வந்தாகணும். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு 220 நாள் வெயில் சொல்லியிருக்காங்க, ஹீட் டேஸ் அப்படின்னு. ஸோ இப்போ 272 ஹீட் டேஸ் அப்படின்னா இதில் நீங்கள் நிறைய கிராப்ஸ் உங்களுக்கு வராது, நிறைய கிராப்ஸ் ஃபெயில் ஆகும், நிறைய கிராப்ஸ் ஃபார்மர்ஸ் பண்ணுறதை விட்டுருவாங்க. ஸோ அப்போ நம்ம ஒர்க்கே அதுதான், கிளைமேட் ரெசிலியன்ட் அக்ரிகல்ச்சர் தான் நம்ம ஒர்க்கே. Hi, I'm Lakshmi Chidananda, healthy baker from Donut Delight. நாங்கள் இங்கே மில்லட் குக்கீஸு, எக்லெஸ் கேக்ஸ், ப்ரௌனீஸு ப்ளஸ் நாங்கள் வீகன் கேக்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கேக்ஸ் அண்ட் ப்ரௌனீஸ் ப்ளஸ் குக்கீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களோடதில் வந்து நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணி பண்ணுறோம். எங்களோட வந்து நோ மைதா, நோ ஒயிட் சுகர், நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கான்செப்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. எங்களோட கான்டாக்ட் நம்பர் 8610642207. நாங்கள் வந்து கிளாஸஸும் எடுக்கிறோம், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கோம் வீக்கெண்ட்ஸில். தேவைன்னா வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நேம் ஆர்கானிக் அகம் ஆர்கானிக்ஸு. ஸோ இது வந்து கேரட் மால்ட்டு. இது டெய்லி நீங்கள் வந்து பால் ஆர் அதர்வைஸ் வந்து ஹாட் வாட்டரில் சாப்பிடலாம். பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறது. தென் பீட்ரூட் மால்ட்டும் நாங்கள் பண்ணுறோம். இது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது நீங்கள் கார்டு இருக்குது, நீங்கள் விசிட்டிங் கார்டு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பே பண்ணிக்கலாம். இது முருங்கை சூப்பு. அந்த இது வந்து நன்னாரி ஷர்பத்து. இது வந்து கம்பம் கூழ். வணக்கம், என் பேர் அனுராதா பாலாஜி. நான் கடந்த 10 வருடங்களாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இயற்கை விவசாய பொருட்களை மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்திட்டு இருக்கோம். ஸோ மக்களுக்கு எந்த ஒரு பொருளும் ஒரு விவசாயி நேரடியாக கொடுக்காம அதை மதிப்பு கூட்டி கொடுக்கும் பொழுதும் அவங்களும் பயனடைவாங்க, வாங்குற மக்களும் பயனடைவாங்க. ஸோ அதுதான் எங்களுடைய நோக்கம். இதுல வந்து நெல்லிக்காய் ஜூஸ், ஆம்லா அமுதபானம் அப்படின்னு ஒன்று பண்றோம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெல்லிக்காயில மற்ற மூலிகைகள், அஸ்வகந்தா, திரிகடுகம் அதெல்லாம் போட்டு ட்ரெடிஷனல் மெத்தட்ல பண்றது. இப்ப இந்த சீசன் மாறுது, கிளைமேட்டிக் கண்டிஷன் மாறுது, ஒரு நாள் மழை, ஒரு நாள் வெயில், அந்த மாதிரி கிளைமேட் மாறிண்டே இருக்கு. அப்ப மாறும் பொழுது நம்ம உடம்பு அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா முதல் முக்கியமான ஒண்ணு இம்யூனிட்டி. அந்த இம்யூனிட்டியை தர வேண்டியதை நீங்க அக்காய் பெரி, ஸ்ட்ராபெரி, எந்த பெரியும் பார்க்க வேணாம். நமக்கு பக்கத்துல விளையக்கூடிய கொய்யாப்பழம், நெல்லிக்காயிலேயே அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த நெல்லிக்காய் ஜூஸை தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது நோய் எதிர்ப்பாற்றல் கூடும். அது இல்லாம நம்ம நெல்லிக்காய் மஞ்சள் அப்படிங்கிறதுல ஒரு ப்ராடக்ட் பண்றோம். இது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளை கலர்ல இருக்கிறதுக்கான காரணம் நம்ம டிஸ்டிலேஷன் ப்ராசஸ்ல பண்றோம். இது நெல்லிக்காயும் மஞ்சளும் அல்கலைன் ஃபுட். அப்ப என்ன பண்ணும், தேவையில்லாத கழிவுகளை வெளில தள்ளும். லிவர் அண்ட் டீடாக்சிஃபை பண்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரிங்க் இது. அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் பண்றோம். நான் கார்பனேட்டட் ரெடி டு ட்ரிங்க் ஜூஸ் அப்படிங்கறதெல்லாம் பண்றோம். நன்றி, வணக்கம். ஹாய், என்னோட பேர் அர்ச்சனா. இது எங்களோட பிராண்ட் டை சாக்லேட்ஸ். ஸோ நாங்கள் ஆர்கானிக் அண்ட் பிளான்ட் பேஸ்ட் சாக்லேட்ஸ் சென்னையில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சாக்லேட் வந்து ஜென்ரலாகவே வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஓவராக சர்க்கரையாக இருக்கிறதால எல்லாரும் அவாய்ட் பண்ணுற ஒரு விஷயம். ஆனால் சாக்லேட்டில் வந்து கக்காவுன்ற சூப்பர் ஃபுட் இருக்குது. அதோட நியூட்ரிஷன் எல்லாமே வந்து மக்களுக்கு வரணுன்றதுக்காண்டி எங்களோட முயற்சி தான் வந்து இந்த டார்க் சாக்லேட்டை மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிற ஒரு இனிஷியேட்டிவ். We make chocolates using brown sugar, நாட்டு சர்க்கரை இல்லை கோகனட் சுகர், இந்த மாதிரி நோ ஒயிட் சுகர்ஸ், நோ additives, நோ preservatives. இது இல்லாமல் we have drinking chocolate powders. ஸோ அதில் வந்து ப்ரௌன் சுகரோ, ஜாகரி இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்வீட்னரை யூஸ் பண்ணி நீங்கள் பாலில் கலந்து கொடுக்குறதோ, இல்லை காஃபி, இல்லை பிளாக் காஃபி, இல்லை ஒரு ஜஸ்ட் ஒரு கோகனட் மில்க் கூட நீங்கள் வந்து அதை என்ஜாய் பண்ணலாம். அது இல்லாமல் பியூர் கக்காவ் பவுடரும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கலாம். We also curate hampers. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சாக்லேட் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னா, இல்லை எங்கள் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னா அதுவும் பண்ணி கொடுக்குறோம்.
வணக்கங்க. என்னுடைய பேர் வந்து கரிமோளவன் ருத்ரனுங்க. நான் சென்னை கூடாஞ்சேரியில் அகனி இயற்கை வழி வேளாண் பண்ணைன்னு சொல்லி ஒரு 7 ஆண்டுகளாக இந்த இயற்கை வழி வேளாண்மை பண்ணிட்டு இருக்கிறோம். பிரதானமாக கீரை காய்கறி சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ கீரையினுடைய அடுத்த ஒரு வடிவமாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மண்மகள் நற்பொருள் குவியம் சொல்லி மண்மகள் நற்பொருள் குவியம் அப்படிங்கிற ஒரு பேரில் கீரை வேல்யூ அதாவது மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக பண்ணிட்டு இருக்கிறோம். பிரதானமாக அந்த மண்மகள் நற்பொருள் குவியம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் நம்ம பண்ணையில் உருவாகக்கூடிய பல்வேறு வகையான கீரைகளை மதிப்பு கூட்டல் செய்கிறோம். எதுக்காக நம்ம மதிப்பு கூட்டல் செய்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு பல நேரங்களில் இன்னைக்கு உதாரணமாக நேற்றைய சூழலில் அந்த பெஞ்சால் புயல் அதிகமாக மழை அடிச்சு அதில் வேளாண்மையில் ஒரு பெரிய பாதிப்பாயிடுச்சு. அப்போ அந்த மாதிரியான பாதிப்பான சூழலில் என்ன நடக்கும் அப்படின்னா பல நேரங்களில் நமக்கு கீரைகள் கிடைக்காத ஒரு சூழலாக மாறும். அது கிடைக்காத பட்சத்தில் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அது இன்னொரு வடிவமாக மாற்றும் பொழுது மக்கள்கிட்ட எளிமையாக கொண்டு போய் சேர்த்துடலாம். மதிப்பு கூட்டல் இன்னொரு முக்கியமான வடிவம் என்னவா பார்க்கணும் அப்படின்னா அவருடைய வேல்யூ மாறுது, அவருடைய பயன்பாடுகள் மாறுது. டோட்டலாக மக்கள் எளிமையை எடுத்துக்கிறதுக்கும் சுலபமாக இருக்குது. அதனால நம்ம மதிப்பு கூட்டல் நம்ம முயற்சி எடுத்து தொடர்ச்சியாக செய்கிறோம். கிட்டத்தட்ட நம்ம பண்ணையில் ஒரு 70 வகையான கீரைகளை இன்னைக்கு மக்கள்கிட்ட கீரையாக கொடுக்குறோம். அதே போல இன்னைக்கு ஒரு 40 வகையான கீரைகளை அதை திரும்ப நம்ம மதிப்பு கூட்டல் செய்து இந்த மாதிரி இட்லி பொடி அன்னப்பொடியா சாதப்பொடியும் இது மாதிரி சாதத்துக்கு பயன்படுத்துற மாதிரியோ அல்லது இட்லி தோசைக்கு பயன்படுத்துற மாதிரியோ ஒரு பொடி வகையராக இன்னைக்கு மாற்றிருக்கிறோம். கூடுதலாக இந்த பட்டியல் இன்னும் தொடர்ச்சியாக நம்ம நீளும். என்னுடைய இலக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 365 நாட்களும் 365 வகையான கீரைகளை நம்ம என்ன செய்யணும் சாப்பிடணும் தான் என்னுடைய இலக்கு. இப்போ ஒரு 70 வகையான கீரையை தொட்டுருக்கோம். கூடிய விரைவில் ஒரு ஆண்டுக்குள்ள அந்த 365 வகையான கீரைகளை மீட்டெடுத்துவோம். அது முழுவதுமே நம்ம என்ன செஞ்சிருவோம் பவுடர் ஃபார்மிங்களாவோ அல்லது ஒன்று வண்ணப்பொடியா இருக்கலாம் அல்லது சூப் வகையராவா இருக்கலாம் அல்லது இன்னொன்று இயல்பான கொடுக்கக்கூடிய கீரை ரகமாக இருக்கலாம். இப்படிதான் நம்ம தொடர்ச்சியாக அந்த பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறோம். இது என்னுடைய பயன்பாடுகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இயல்பாக எடுத்துக்கிறதுக்கும் பொடியாக எடுத்துக்கிறதுக்கும் பல்வேறு வகையான வேறுபாடுகளை நம்ம காணலாம். எப்படி இதை நம்ம மாற்றலாம் அப்படின்னா இன்னைக்கு உதாரணத்துக்கு ஒரு தூத்துவளையை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இயல்பாக நம்ம பச்சையாக எடுக்கும் பொழுது அதை நீங்கள் ஒன்று சூப்பாக எடுத்துக்கலாம் அல்லது வந்து ஒரு துவையலாவோ அல்லது ஒரு காரக்குழம்பாவோ வச்சு செய்ய முடியும். ஆனால் இந்த வடிவத்தில் நம்ம எடுக்கும் பொழுது அதை நம்ம கொடுக்கும் அந்த வடிவத்தில் நம்ம எடுக்கும் பொழுது குழந்தைங்க பெரும்பாலும் எடுக்கிறது கொஞ்சம் சிரமப்படுவாங்க. ஆனால் அதுவே எளிமையாக எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா அந்த சாதப்பொடியாவோ அல்லது இட்லி பொடியோ நீங்கள் எடுக்கும்போது இட்லியோ அல்லது தோசையோ எடுக்கும்போது அதில் மேலே பேல் பரப்பில் நீங்கள் பரவலாக தூவி கொடுக்கும் பொழுது குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அதே போல முதியோர்கள் ரொம்ப எளிமையாக அதை எடுத்துக்கலாம். அதனால அந்த மதிப்பு கூட்டல நம்ம குழந்தைங்க மத்தியில் நிறைய கொண்டு போய் சேர்க்கணும். அவங்க நேரடியாக ஒரு கீரையை கொடுக்கும்போது சாப்பிட மாட்டேங்கிறாங்க மறுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல தான் நம்ம இன்னொரு வடிவத்துக்கு அதை மாற்றி கொடுக்குறோம். கம்பல் எடுத்து பண்ணுவோம். சாதம் பொடி செய்வோம், கருவேப்பிலை பொடி, கொள்ளு பொடி, வேர்க்கடலை பொடி, முருங்கை பொடி,
ஸோ நான் வந்து நிலையானன்ற சோஷியல் என்டர்பிரைஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட நேம் தீபேஷ். ஸோ நிலையான்னு பார்த்தீங்கன்னா நிலையானது சஸ்டைனபிள் சொல்லுவோம். ஸோ இது வந்து ஹோம் கம்போஸ்டர் தெராபைட் சொல்கிறோம். டெய்லி ஜென்ரேட் ஆகிற கிச்சன் வேஸ்ட்டாக 60% ஆஃப் த ஆர்கானிக் வேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணுறீங்க. வெஜிடபிள் பீல்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரூட் பீல்ஸ், சிக்கன் போன்ஸ், எக் ஷெல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணலாம் எக்ஸப்ட் பிளாஸ்டிக் பேப்பர் அண்ட் கோகனட் ஷெல். ஏன்னா கோகனட் ஷெல் வந்து ஒரு ட்ரை வேஸ்ட், இதை வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. டெய்லி வேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொக்கோபீட் இல்லாட்டி ட்ரை லீவ்ஸ் காஞ்ச இலை வந்து நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. எதுக்குன்னா வேஸ்ட் வந்து ஒரு 60%-70% 70% வாட்டர் தான். ஸோ அந்த வாட்டரை அப்சர்வ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து டீகம்போஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். நாங்கள் உங்களுக்கு பாக்டீரியாஸும் இருக்கும், ஃபாஸ்ட்னப் பண்ண ப்ராசஸர். வித்தின் ஒரு 40 to 45 days உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபர்டிலைசராக மாறிடும். இதை வந்து நீங்கள் அப்படியே பிளான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 0 ஸ்மெல் உரமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்கவுங்க வேஸ்ட்டு அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவங்கவுங்க மேனேஜ் பண்ணிட்டா இது வந்து ஒரு க்ளீன் ஈகோ சிஸ்டம்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். ப்ளஸ் நிறையா சானிடேஷன் ஒர்க்கர்ஸோட லைவ்லிஹுட்டையும் சப்போர்ட் பண்ணும். ஏன்னா இப்போ வந்து சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் யாருக்குமே ஒரு ப்ராப்பர் டூல்ஸ் எதுவும் இல்லை. அவங்களோட வெறும் கையில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணி போடுற ஃபுட் வேஸ்ட், பிளாஸ்டிக் எல்லாத்தையுமே அவங்க கையில் தான் செப்பரேட் பண்ணுறாங்க. அதில் அவங்களுக்கு நிறைய ஹசார்டஸ் டிசீசஸ் ப்ளஸ் கிளைமேட் சேஞ்சுக்கு இது ரொம்பவே கான்ட்ரிபியூட் பண்ணும். ரிலீஸ் பண்ணுறது வந்து வேஸ்ட்டாக உங்களுக்கு எடுத்துரும். அதுவும் நீங்கள் 10 மடங்கு தண்ணி கலந்து பிளான்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். லீஷேட் சொல்லுவோம், அது லிக்விட் ஃபர்டிலைசர். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து அதான் மாய்ஸ்சர் கண்டென்ட் எல்லாமே அப்சர்வ் ஆகி கீழே வந்து லிக்விடாக அக்குமுலேட் ஆகும். ஒரு வீக்லி ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப் டு 60 to 70 ml வரும். அது நீங்கள் 10 times வாட்டரோட மிக்ஸ் பண்ணி பிளான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நாங்கள் 2000 ஸ்டார்ட் ஆகுது. இது ஸ்மாலர் யூனிட்ஸ். இது வந்து பர் டே வந்து இதில் வந்து உங்களுக்கு 250 grams 500 grams up to 1 kg இதில் ஆட் பண்ணலாம். என்னோட காண்டாக்ட் நம்பர் வந்து 7200642300 nilayan.earth. இதுதான் எங்களோட வந்து இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். நீங்கள் இதில் எங்களுக்கு ரீச் அவுட் பண்ணலாம்.